ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாட்டுக்கோழி பிரியாணி. இந்த பிரியாணி சீரக சம்பா அரிசியில் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு 1.25 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் வினிகர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்துகிட்டு நல்லா ரின்ஸ் பண்ணி 1 கப் அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி விட்டு 30 to 40 மினிட்ஸ் மினிமம் ஊற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கணும், அதுதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இஞ்சி அதிகமாகவும் பூண்டு கம்மியாகவும் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவைப்படும். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, ஒரு 13 பச்சை மிளகாயும் இந்த 1 கிலோ பிரியாணிக்கு எடுத்துக்கிறேன். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலாவையும் நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள்: பட்டை, ஸ்டார் அனைஸ், கல்பாத்தி, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு, மேஸ், கிராம்பு, லாஸ்ட்டாக ஷாஹி ஜீரா. இந்த ஷாஹி ஜீராங்கிறது சீரகம் மாதிரியே ரொம்ப சின்னதாக இருக்கும். அது ரொம்ப சூப்பர் ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. கண்டிப்பாக அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது கூட ஒரு 10 முந்திரியையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி. இன்றைக்கி நான் 2 கையளவுக்கு நல்லா டைட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினாவும் 1 கையளவு கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இந்த 2ஐயும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. சீரக சம்பாவில் பண்ணுற பிரியாணிக்கு எப்போவுமே அரைச்சி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இன்றைக்கி நான் பிரியாணியை குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஸோ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் நெய்யும் எண்ணெயும் கலந்து நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்கு எடுத்துக்க போகிறேன். இன்றைக்கி நான் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ அளவுக்கு மீட் எடுத்திருக்கேன். எப்போவுமே அட்லீஸ்ட் ஈக்குவல் ரேஷியோலனாலும் நீங்கள் மீட் எடுக்கணும். மீட் கம்மியாக இருந்துச்சுன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எல்லாம் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. பிரியாணி இலை, ஸ்டார் அனைஸ், கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் ஷாஹி ஜீரா, பட்டை, மேஸ், கல்பாத்தி, இதையெல்லாம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்ச கரம் மசாலா பொருட்களை எல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இந்த எண்ணெயில் நல்லா கீறின பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். நல்லா நீளமாக நறுக்குன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் பிங்கிஷ் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்தது இதில் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஆயிலில் வதக்கிக்கோங்க. இப்போது இதில் நறுக்கின தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் நாட்டு தக்காளி எடுத்தால் 3லேருந்து 4 தக்காளிக்கு மேலே சேர்த்துக்க வேண்டாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்ச நாட்டுக்கோழியையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சிக்கனை ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் நம்ம கரம் மசாலா சேர்த்த அந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும்.
சிக்கன் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புதினா கொத்தமல்லி பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துக்குங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பிரியாணி மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு குக்கரை மூடி போட்டு 6 to 7 விசில்ஸ் வச்சுக்கோங்க. ஏழு விசிலுக்கு அப்புறம் சிக்கன் ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போது இதில் நம்ம அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியையும் இதிலையே சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வைக்கும்போது டோட்டல் மெஷர்மெண்ட்லேருந்து ஒரு கப் அளவு மட்டும் தண்ணி குறைச்சி ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா சிக்கன் வேகும்போது தண்ணி விடும்ல, அதை காம்பன்சேட் பண்ணுறக்காக. பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியையும் அதில் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 டைம் கிளறி விட்டுக்கோங்க. அதிகமாக கிளற வேண்டாம், அப்புறம் அரிசியெல்லாம் உடஞ்சி உதிரியாக நமக்கு பிரியாணி கிடைக்காது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றத விட கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வெந்ததுக்கப்புறமா பிரியாணியில் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சு அரிசியெல்லாம் மேலே வந்திருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம தம் பண்ணுறதுக்கு. இப்போ குக்கரை மூடி போட்டு நான் 20 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக லோவில் வச்சு குக் பண்ண போகிறேன். 20 மினிட்ஸ் நல்லா தம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அரிசி நல்லா குழையாமல் உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் நாட்டுக்கோழி பிரியாணியை சீரக சம்பா அரிசியில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.